அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் வந்து பாஸ்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 150 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் பாஸ்தா வேகுத அளவுக்கு நல்லா தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும் அதில். இப்போ வந்து நம்ம கொதிக்கும் போது தான் இந்த பாஸ்தாவை சேர்த்து வேக வைக்கணும். பாஸ்தா நல்லா வேகட்டும். நம்ம இதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிடுவோம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் பாஸ்தா மசாலா சேர்த்துக்கிறேன். பாஸ்தா மசாலா இல்லாட்டி மேகி மசாலா இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். மசாலா ரெடி பண்ணியாச்சு. பாஸ்தாவும் நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள். இப்போ வந்து இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம ஒரு அரிசி வச்சு நல்லா வடிச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி வடித்து ஒரு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் பாஸ்தா வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா பாஸ்தா எல்லாம் நல்லா ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லியிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடுவோம். சுவையான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரு நெல்லரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.